1988. சரிங்க, அவங்க நட்சத்திரம், ராசி, லக்னம் மூன்றுமே சொல்லுங்க. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 4ஆம் பாகம். சரிங்க சரிங்க, என்னங்க லக்னம்? சிம்ம லக்னம், சிம்ம ராசி. லக்னம் லக்னம் ஐயா. வணக்கம் ஐயா. கடக லக்னம். கடக லக்னம், சிம்ம ராசி. அம்மா ஐயா, உங்களுடைய கேள்வி என்னங்க ஐயா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பையனுக்கு? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஜாதகத்துக்கு நீங்க கடக லக்னம் பிளஸ் ராசி மக நட்சத்திரம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறீங்க. ரெண்டு கூட அவன் யாருடைய நட்சத்திரத்தில்? கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கான். அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத விட இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் கடக லக்னத்துக்கு 7 குடைவன் என்ன நிலையில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் 7, 8 குடைவனா வர்ற அதே ஸ்தானத்துல இளைய தரத்திற்கு உண்டான ஸ்தானம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்துத்தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது ஜாதக கட்டத்தை வைத்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியா. இது லைவ் ப்ரோக்ராம்ல ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான நற்பலாபலங்களை சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துல வீரதீர பராக்கிரம ஸ்தானத்துல இந்த சனி உச்சபலத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய குறைகள் இருந்தாலும் மீண்டு வர்றதுக்கு உண்டான அரிதொரு நற்பலாபலங்களும் அதே போன்று கடக லக்னத்திற்கு சூரிய பலம் மிகுந்து ஆவணி மாசத்துல இன்று இருப்பதால் எவ்வளவு பெரிய தடைக்கற்கள் இருந்தாலும் மீண்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான நற்பலாபலம் ஏற்படுத்துவோம். அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஃபினிக்ஸ் பேர்ட் மாதிரி திரும்ப அந்த ஆஷஸ்ல இருந்து திரும்ப பறந்து வருவாரு. எங்க வாழ்த்துக்கள். சார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே சார், அது மாதிரி எத்தனையோ பேர்கள் கலங்கடிக்கக்கூடிய, அதாவது ஒரு ஜாதகத்துல பார்த்தாமா நீங்க சொன்னீங்களே ஊழ்வினையா, முன்ஜென்ம சாபக்கேடுகளா, விட்டகுறை தொட்டகுறை, இது ஊழ்வினை தான்மா. அப்ப பிறக்கும் பொழுது இன்னின்னாருக்கு இந்தந்த மாதிரி குழந்தைகள் தன்னுடைய வம்சத்தை உயிர்நிலை தூக்கி நிறுத்தக்கூடிய குழந்தைகளும் பிறக்கின்றார்கள். இதே வம்சத்தை தாழ்நிலைப்படுத்தக்கூடிய களங்கடிக்கக்கூடிய குழந்தைகளும் பிறக்கின்றார்கள். இதற்கும் எழுதப்பட்ட விதிகளே. அப்பொழுது இந்த பையனுடைய ஜாதகத்தில் என்பதை விட இதே போன்று தன்னுடைய தாய் தந்தையினுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் மிகவும் பழுதுபட்டிருக்கும்மா. 5ஆம் இடத்திற்கு அந்த ஸ்தானமும் 6-12 சகிதம் பெற்றிருந்தாலே இவர்களுடைய வம்சத்தை களங்கடிக்கக்கூடிய, கௌரவத்தை களங்கடிக்கக்கூடிய குழந்தைகளை என்னதான் நம்ம ஆசிரியரா இருந்து போதிக்கிறார், இல்லை என்று மறுக்கவில்லை. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் போதிக்கிறேன். என்னுடைய ஒரே மகன், ஒத்த மகன், செல்ல பிள்ளை, தாளாட்டி சீராட்டித்தான் வளர்த்தேன், எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏன் இப்படிப்பட்ட குழந்தைகள்? அதே போன்று பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6.5 மாதத்திற்கு முன்னால் என்னை திருவான்மூர் அலுவலகத்தில் சென்னையில் ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள்மா. அப்ப பார்த்தெடுப்பிலே கேட்டேன், உங்கள் மகள் காதல் அமைப்பில் ஏற்பட்டு வேற கம்யூனிட்டி வைஸ்ல போயிருக்காங்க ஐயா, குற்றம் நடந்து விட்டது, அதற்காகத்தான் நீங்கள் கேட்க வந்திரு. நிச்சயமான ஒரு உண்மை, இது விதிக்கப்பட்ட விதி. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா நான் பலபெரிய சொத்துக்கு அதிபதிமா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான், இவ்வளவுதான் இல்லை, என்னுடைய குழந்தைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எல்லா அமைப்புகளும் ஏற்படுத்தினேன். என் மகள் என்ன கேட்டால் என்று சிறு வயதிலிருந்து அவளை பருவம் வயது வரையில் 23 வயதிலே வரல எவ்வளவு கட்டணம் வாங்கி கொடுக்கும், ஒரு சொல்லு கூட. அதே மாதிரி என் மகளும் அவ்வளவு பாசமும் அப்பா சொல்ல மீறாத ஒரு குழந்தை தான். அதே மாதிரி தாயினுடைய அமைப்பையும் அன்பையும் பரிபூரணமா பெற்ற குழந்தை தான். 2மே பெற்ற குழந்தை தான். 2மே பெற்ற பிள்ளை தான். எனக்கு முதல் குழந்தை அவ்வளவு ஒரு பாசமா வளர்த்தன ஐயா. கடைப்பகுதியில் யாருக்குமே தெரியாம கூட இப்ப திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஐயா. எங்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஐயா, நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்ச மகளுக்கு இந்த தகப்பன்னு செஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு இதுல போயிட்டா. ஆனா இருந்தாலும் என்னுடைய மகா பெரிய வேதனையா இருக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணின ஒரு குழந்தைய நிச்சயமா நான் எந்த ரூபத்திலேயாவது அவர்களை கொன்றே விட வேண்டும். அவர் துடிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா 2 பொட்ட பிள்ளை இருக்கு. இன்னொரு பொட்ட பிள்ளை எனக்கு நான் சொல்றேன், நான் செய்யவில்லை என்றாலும் என்னை சார்ந்தவர்களா அவர்களை கொண்டு விடுவார்கள். அதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகாதீங்க ஐயா, தேவையில்லாத பிரச்சனைகள் ஆட்படாதீங்க. இது கர்ம வினை, உங்களுடைய ஜாதகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த தவறுகளை செய்து மீண்டும் பாவம் பழிக்க ஆளாகாது. அவர் பாருங்க கரெக்டா கும்பலகனம் தான். இதே கும்பலகனத்திற்கு 8ல ராகு, அதே போன்று புதனும் அங்கே ஆட்சி உச்சம் பெறுகிறான். இந்த மனநிலை மருத்துவ ரீதியான மனநிலை பாதிப்புக்கு புதன் தான் முழுக்க மூல காரணம். அப்போ 5ஆம் இடம் நெஞ்சுரம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதைத்தான் பூர்வ புண்ணிய கர்மஸ்தானம்னு சொல்றான். பூர்வ புண்ணிய ஸ்தானம், மூதாதையர்கள் நன்வினை செய்தவர்களா இல்ல தீவினை செய்த அமைப்புகளை இவர்களை அடைகிறார்களா? அப்போ எல்லா நன்வினையும் செய்திருந்தாலும் நல்ல அமைப்புகள், இவர் பாக்கியத்தை நல்ல செல்வங்களை பெற்றிருந்தாலும் இந்த செல்வத்தால் தகுந்த காலம் வரும்போது அவமானத்தை அடைய வேண்டும் என்பது
தகப்பனுடைய ஜாதகத்திலும் தாயினுடைய ஜாதகத்திலும் 5ஆம் இடம் பலகீனப்பட்டிருந்தது. அப்போ கும்பலகணத்திற்கு 5 குடையவன் புத்திர ஸ்தானாதிபதி, அட்டமாதிபதி, அவமான சின்ன ஸ்தானாதிபதி இயற்கையாகவே வருவான். அதே போன்று 8லே ஆட்சி உச்சம் தான். நான் உச்சம் என்று எல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் 8ஆம் இடம் ஒரு அவமான ஸ்தானம், கண்டாதி உவாதைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், திடீர் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், புகழையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருந்தாலும் அவனோட ராகு சகிதம் பெற்று அந்த ராகுவும் சந்திரனுடைய நட்சத்திரம், புதனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 6 கூடிய நட்சத்திரம் இருந்தால் இவர்களுடைய வம்சத்தை களங்கடிக்கக்கூடிய குழந்தைகளை அனுபவத்திலே பார்க்கலாம். அப்போ என்னதான் கோயில், குலம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லா அமைப்புகளும் நம்ம பார்த்திருந்தாலும் அந்த அமைப்புல இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து பரிதவிக்கிற எத்தனையோ தாய் தகப்பனை பார்க்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தையா, இப்படிப்பட்ட குழந்தை பார்த்தா ரொம்ப கீழ்நிலைப்பட்டிருப்பாங்க வம்சத்துல ரொம்ப. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மேதவியான அறிவாள் ஒருத்தர் பார்த்தா படிக்கவே மாட்டாங்க அம்மா. ஆனா அந்த குழந்தைகள் பார்த்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதெல்லாம் அனுபவத்துல எத்தனையோ ஜாதகங்களை பார்க்கிறேன். இது போன்று இன்னொரு விதத்தை சொல்லலாம். 1963 8 கிரகங்கள் ஒரே நேரத்திலே ஒரே நேர்கோட்டில் சந்தித்ததம்மா. அப்ப எந்த இதுல பாத்தீங்கன்னா 8 கிரகங்கள் மகர ராசியிலே சங்கமித்தது. அப்போ மகர லக்னத்திலே ஒருவர் பிறந்திருக்க, கிட்டத்தட்ட அவருக்கு வயது இன்னைக்கு ஒரு 48, 49, 50 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து பார்க்க முடியும், நேர பார்த்துட்டு வந்துடலாம் சார். வணக்கம். வணக்கம், என் பேர் பாலாஜிங்க. பாலாஜி சார், நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆர்னி. சரி சார், நீங்க யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? மேடம், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 31/8/1981. ஓகே, உங்க பர்த்டே வரப்போகுது. ஆமா மேடம். வாழ்த்துக்கள் சார். உங்களோட நட்சத்திரம், ராசி, லக்னம் மூன்றுமே சொல்லுங்க. மகர லக்னம், கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம் மேடம். ஓகே, நீங்க உங்க டிவி வால்யூம் குறைக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? சரி, குறைங்க. சரி மேடம். குறைச்சிட்டீங்களா? மேடம். Thank you. உங்க கேள்வி என்னன்னு சார் கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கங்க. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னி ராசி, உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னங்க ஐயா? வெறும் படிச்சுட்டு வேலை எதுவும் இல்ல, சொந்த தொழில் செய்யலாமா, வேலைக்கு போலாம் சார். படித்து விட்டு சரியா வேலை கிடைக்கல. ஆமா சார். ஆமா. இது யாருடைய ஜாதகம் ஐயா? என் பேர் பாலாஜி ஐயா. ஓகே, உங்களுடைய ஜாதகம் தானே அது? அப்ப மகர லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலே சனி பகவான் ஜென்மத்திலிருந்து விலகி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அது மட்டும் இல்ல, மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவனே தொழில் ஸ்தானத்திலே இன்னும் ஒரு 15 தினங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் 16-15 தினங்களிலே சனி உச்சபடத்தில் வர்றான் ஐயா. அதே மாதிரி ஜீவன ஸ்தானத்திற்கு கை வைத்து பார்த்தாலும் 4 பஞ்சம சுகாதிபதியாகவும் கேந்திராதிபதியாக வர முதல் தர திரிகோணாதிபதியும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ஸ்திரத்தன்மையோடு உச்சம் பெற்று வருவதால் இவ்வளவு பெரிய தடைக்கற்கள் இருந்தாலும், தொழில் ரீதியான சிக்கல்கள் இருந்தாலும் விலகுவதற்குண்டான அரியதொரு நற்பலாபலன்களை இன்னும் 2 வருடத்தில் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் ராசிக்கு 7.5 சனியும் கடைப்பகுதி பாதத்தில் அரங்கேற்றமாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றமான பாதையை அடைவீர்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அதே போன்று பாத்தீங்கன்னா அந்த மகர லக்னம், அந்த மகர லக்னத்தில் 8 கிரகங்கள் ஒன்றாக இருந்தது. கேது பிளஸ் அனைத்து ஏனைய கிரகங்கள், ராகு மட்டும் பிரிஞ்சு 7ஆம் இடத்துலம்மா. அப்போ அந்த ஜாதகத்துல எல்லா கோள்களும் 8ஆம் இடத்துல இருந்து சூரியனோடு லக்னத்திலிருந்து சூரியனோட கூடிய கிரகங்கள் எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுமா. அப்போ தன்னுடைய நிலையை வலுவை குன்றச் செய்யும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி வயசுல பாத்தீங்கன்னா முன்பின் இருக்குதுமா. எல்லாமே கிட்ட அருகாமையில தான் இருந்து சுக்கிரனும் கெட்டு சீர்குலைந்து இருந்தான் அதே ஸ்தானத்துல. அப்பொழுது எல்லா கிரகங்களும் இருக்கும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்ப புத்திரஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதி முதல் தர யோகாதிபதி யாருன்னு கேட்டா சுக்கிரன் ஒருவனே அந்த லக்னத்திற்கு. அப்ப மகர லக்னத்துக்கு தலையிலே உட்கார்ந்து சூரியனோட கூடி 4-5 டிகிரியில அஸ்தகமாயிருந்தான். குருவும் புத்திர காரகனும் அதே ஸ்தானத்தில் நீசம் பெற்றிருந்தார். அவருக்கு பிறந்தது 4 குழந்தைகள் அம்மா. 4 குழந்தைகளும் பெண் குழந்தைகளை. அப்போ இவ்வளவு பெரிய அமைப்புகள் இருந்தும் அந்த ஸ்தானத்துல சனி ஆட்சி பெறுகிறான் அல்லவா. இதைத்தான் நீசபங்க ராஜயோகம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னதான் இருந்தாலும் புத்திர காரகன் நீசம் பெற்றிருந்து சுக்கிரனும்
பஞ்சம கர்மாதிபதியாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்திலே குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. ஆனால் அதே குழந்தைகளால் வம்சங்கள் களங்கடிக்கப்பட வேண்டும் எழுதப்பட்ட விதியும் கூட. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்து பருவம் எய்கிறார்கள். 4 குழந்தைகளும் 4 குழந்தைகளும் பார்த்தால் தகப்பனுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து வளர்ந்த குழந்தைகள் தான். மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய வயிற்றிலும் பிறக்கவில்லை, கீழ்நிலைப்பட்ட இடத்தில் தான் பிறக்கிறார்கள். ஒரு குழந்தை பருவம் எய்கிறால், கரெக்டாக அந்த ஏஜில் வரும்போது காதல் அமைப்பு ஏற்பட்டு களங்கடித்து மீண்டும் அவ ஓடி போய் திருமணம் செய்து கொள்ள. மற்றொரு குழந்தை 3 குழந்தைகளை பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டு இப்படி அசிங்கம் செய்து விட்டாலே அக்கால் என்று அறிவுரை சொல்லி அதே குழந்தை 2 ஆண்டுகள் கழித்து அடுத்த குழந்தையும் ஓடி செல்லுகிறார். இத்தனை அறிவுரையை பார்த்து மீண்டும் 2 குழந்தைகள் இருக்கிறதமா, மீண்டும் 2 குழந்தை இப்படி எல்லாம் பண்ணலாமா, இந்த மாதிரி அம்சம் கண்ட தகாத வார்த்தைகளை தன்னுடைய 2 அக்கால்களை 2 தங்கைமார்களும் திட்டுகிறார்கள். மீண்டும் 3வது குழந்தையும் ஓடுகிறது. அதை தொடர்ந்து 4வது குழந்தையும் ஓடுகிறது. வேற கம்யூனிட்டி 4 ஜெனட்டிக் குடும்பம். இது பாரம்பரிய தோஷம். அந்த தோஷத்தினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது வாழையடி வாழையாக அவர்களுடைய அந்த ஜாதகனுடைய அக்கால் வம்சத்தை எடுத்து பார்த்தால் அதே போன்று இதே குழந்தைகள் ஓடி இருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தால் இதே வாழையடி வாழையாக. அப்ப பாருங்கம்மா, 4 குழந்தைகளும் களங்கடித்து தாய் தகப்பன் அனாதையாக செத்து செத்து நொந்து நொந்து நூடல் சார். இது கண்ணெதிர்க்கு பார்க்க வேண்டிய ஒரு காட்சி. இதே போன்று பொதுவா இன்னொரு விஷயம் சொல்லுவோம்ல, ஒரு காலத்துல நம்ம செஞ்ச வினை வந்துட்டு பிற்பகல் நம்ம அனுபவிப்போம். இதுவும் நம்ம ஜாதக கட்டத்துல இருக்குமா? கட்டாயமா. அதாவது இன்றைய செய்தவன் இன்றே அனுபவிக்கிறாங்கிறதெல்லாம் இல்ல. இன்று செய்தவன் இன்று அனுபவிக்கிறேன் விதி இருந்தா இவன் அனுபவிச்சே தீரணும். இது எழுதப்பட்ட விதி, யாரும் மாத்திட முடியாது. இவர்கள் அதுதான் உதாரணம் காட்டுகிறேன். காரணம், அவர் பிறந்தது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 8 கோள்களும் கூடி லக்னத்திலே தலையிலே அமரப்பட்டிருக்கிறது. 5 கூடைய பஞ்சமாதிபதி சுக்கிரன் முதல் தர யோகாதிபதி தான். கர்மாதிபதியும் அவனே. அந்த கர்மாதிபதியும் சுக்கிரனும் பாருங்கள் சூரியனோடு கூடி அஸ்தம். அங்க பாருங்க உத்தராட நட்சத்திரம் 3 பாதம் அங்க இருக்குமா, ஒரே ஒரு பாதம் மட்டும் தனுசு ராசியில் இருக்குமா. அந்த 8 கூடையவருடைய நட்சத்திரத்திலே லக்னமும் விழுந்திருக்கிறது. அவமான சின்ன நட்சத்திரம் அது. 8ஆம் இடம் அந்த ஸ்தானம். இடி விழுந்ததை போல வாழ்க்கை. தலையிலே பாருங்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசம் பிறந்திருந்தால் சூரியன் அந்த ஸ்தானத்திலே வலுபெறுவான். அதே ஸ்தானத்திலே 8 குடையும் லக்னமும் 8 குடையனுடைய நட்சத்திரத்திலே அந்த சந்திரனை பாருங்கள் லக்னத்திற்கு 7 குடைய மாரகாதிபதியா வருவான். 7 குடைய மாரகாதிபதி ஒரு கேந்திரம். மறுகேந்திர ஸ்தானத்திலே நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைத்து கோள்களும் கூடியிருந்து பாருங்கள் வம்சத்தை களங்கடிக்க குழந்தை பிறக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதிகள். அதே போன்று பாருங்கள் அந்த பெண் பிறந்திருப்பதை பார்க்கலாம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 2லே சுக்கிரன். அதே போன்று இந்த லக்னத்துக்கு ரிஷப லக்னத்திற்கு 7 கூடைய களத்திர ஸ்தானாதிபதி விரையாதிபதியாக வருவான் செவ்வாய். 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் ராகுவோடு பீடிக்கப்பட்டிருந்தான். 7ஆம் இடம் என்பது காமம். அதே போன்று 7ஆம் இடத்துக்கு உண்டான எரியும் நெருப்புடை பெட்ரோலை ஊத்துவதை போல அந்த செவ்வாய் பிளஸ் ராகு காம்பினேஷன் 10ஆம் இடத்தில் ரிஷப லக்னத்திற்கு. அந்த செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அங்க 4 பாதம் பிரமாதமான அமைப்பில் அங்க இருக்கு. 2வது சுக்கிரன் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல. அந்த சுக்கிரனும் பாருங்கள் ராகுனுடைய நட்சத்திரம். அப்போ காரகனும் ஸ்தானாதிபதியும் ராகுவோட பீடிக்கப்பட்டு நட்சத்திரத்துல வேற இருக்கிறாங்க அம்மா. அப்போ 8 கூடைய நவமான சின்ன ஸ்தானாதிபதி யார் இந்த லக்னத்திற்கு? குரு இளையதாரத்துக்கு உண்டானவன். கொள்ளும் லாபாதிபதி மாரகாதிபதி எங்க 7ல் அமர்ந்திருக்கிறான். திருமணம் ஆகுது. அதே பெண்ணுக்கு விவாகரத்தும் நடக்கிறது. மீண்டும் ஒருவனை கைபிடிக்கிறார். இதெல்லாம் விதிமா. எத்தனையோ ஜாதகங்கள் என் அனுபவத்துல 1 2 அல்ல ஏகப்பட்ட ஜாதகம் அனுபவம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்கணும் தான் சார் நம்ம ஆசை. நிச்சயமா நேரம் முடிஞ்சிருச்சாமா? பேசுறதே தெரியல, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. உண்மை காரணம்னா இன்னும் நிறைய பாருங்க. அடுத்த வாரம்லாம் இன்னும் மாந்திய பத்தி எல்லாம் இன்னும் நிறைய பேர்களுக்கு நிச்சயமா நான் நிறைய நிகழ்வு வெவ்வேறு தொலைக்காட்சியில் நான் பேசி இருக்கேன். இருந்தாலும் இந்த ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில மாந்திய பத்தி சொல்லணும். ஏன் ஒருவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் எண்ணங்கள் இவர்களுக்கு எதனால வருது? எந்த லக்னங்கள் இதுல அதிகமாக பாதிப்படைகிறது? தான் பெற்ற குழந்தையால் இப்படிப்பட்ட இப்படி எல்லாமே இருக்குமா. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்ம வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தாங்கம்மா. இது பொம்மைகள் தான். எல்லா ரிமோட் கண்ட்ரோலும் மேல பிறக்கும் பொழுதே எழுதிடுறான். இவனுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள், இவர்கள் இப்படிப்பட்ட பொருளாதாரம் வாய்க்க வேண்டும், இப்படிப்பட்ட நல்ல மனைவி வாய்க்க வேண்டும், நல்ல கணவன் வாய்க்க வேண்டும், நல்ல புத்திர புத்திரிகள் வாய்க்க வேண்டும் என்று பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்குது இல்லைங்களா, தாயினுடைய அம்சத்துல வெளிவரும்போது அப்படியே ஃபிங்கர் டிப்ல சொல்லலாம்.
இந்த குழந்தைகள் பிறந்து இந்த வம்சத்தை கலங்கடிக்க குழந்தையா இல்லை உயர்வடையக்கூடிய அம்சங்களா? இந்த குழந்தை இப்பொழுது குழந்தை, ஒரு நாள் குழந்தை, ஆனால் இந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பற்றி சொல்ல முடியும். இந்த கோள்கள் அடைக்கப்பட்ட அந்நவ அம்சத்தினுடைய அமைப்பையும் சீர்தூக்கி என்ன அமைப்புல இருக்குன்னு பார்த்தாவே சொல்ல முடியுமா? நேரம் அதிகம் ஆயிட்டு இருக்கு, வார்த்தை பார்த்த உடனே தெரியுது. இருந்தாலும் மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே 9:30 10 மணி வரையிலும் நிச்சயம் நிறைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொரு வாரம் நான் தங்கி இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு தெரியும், திருவான்மூர்ல தான் என்னுடைய ஆபீஸ் இருக்கு. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையும் என்னை இங்கேயும் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய ஆபீஸ் இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் அங்கே இருக்கேன். ஒவ்வொரு வாரம் நிறைய பேர்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். வந்திருக்கவங்கலாம் நோட்டை தூக்கிட்டு வந்து என் வாயில ஏதாவது ஒரு வார்த்தை நல்லதா வருமா? மவராசா, உன் வாயில ஒரு வார்த்தை வந்தா எனக்கு போதும். ஒவ்வொரு வாரம் நோட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றதை பார்த்தா ரொம்ப என்னை வியக்க வைக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு பெண்மணி வர்றாங்க, 9:27 அடிச்சு நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன், நான் ஓடி போய் நிகழ்ச்சியை பார்க்கணும்னு ஆவலா டிவி ஓபன் பண்ணையா. அந்த ஒரு நிமிடம் கூட நாம விட்டு கூடாது. அதுக்குண்டான பாக்கியமும் எனக்கு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கி இருக்கிறது, இன்னும் மென்மேலும் வழங்க வேண்டும் என்பது அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.